இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான 3 அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சூர்யா அவர்களோட 44 படத்தோட ஷூட்டிங்கை வந்து படக்குழு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த படம் சம்பந்தமா சில டீடைல வந்து பார்க்க போறோம். ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தோட 2ஆம் பாகத்தை படக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துல யாரு ஹீரோவா நடிக்க போறா அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். மூணாவதா நடிகர் சரத்குமார் அவர்கள் 2 கோரிக்கை வச்சு அங்க பிரதர்சனம் வந்து பண்ணிருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூர்யா 44வது படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தை கார்த்தி சுப்ராஜ் அவர்களோட டைரக்ஷன் நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்க போறாங்க. நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து நடிக்க போறாங்க. ஜெயராம், கருணாகரன், ஜோஜு ஜார்ஜ் போன்றவங்க வந்து முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் கார்த்தி சுப்ராஜ் அவர்களோட ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் இணைஞ்சுதான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஒரு பீரியாடிக்கல் கேங்ஸ்டர் மற்றும் காதல் கதையை மையமா வச்சு இந்த படம் உருவாக போகுது. ஆல்ரெடி படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க, இந்த படத்தோட ஷூட்டிங்க ஜூன் மாதம் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பை வந்து படக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான அபிஷியல் வீடியோ ஒண்ணு வெளியாகி இணையத்துல வந்து இப்ப வைரல் ஆயிட்டு வருது. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில்லுன்னு ஒரு காதல் படத்தோட 2ஆம் பாகம் சம்பந்தமான அப்டேட் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த படத்தை கிருஷ்ணா அவர்களோட டிரெக்ஷன்ல நடிகர் சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பெரிய அளவுல ஒரு ரீச் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் இன்றளவும் இந்த படத்தை வந்து ரசிகர்களால வந்து கொண்டாடப்படுது. ஏன்னா இந்த படம் சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த கடைசி படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்க டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த படத்துல வந்து கவின் அவர்கள் வந்து ஹீரோவா நடிக்க போறாங்க. ஆல்ரெடி இவரோட நடிப்புல வெளியான லிப், டாடா, ஸ்டார் போன்ற படங்கள் வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து இப்ப சில்லுன்னு ஒரு காதல் 2ஆம் பாகத்திலயும் வந்து கமிட் ஆயிருக்காங்க. மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சரத்குமார் அவர்கள் விருதுநகர்ல இருக்க மாரியம்மன் கோயில்ல அங்க பிரதர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனைவி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்து அங்க பிரதர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ள வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், உங்கள் சிஜி.